மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் அப்படின்னு. ஒரு நாள் அவர் ஒரு கொலை பண்ணுறவராக இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை உருவாக்கி அவரை நிலைநிறுத்தி அவரை பலப்படுத்தி பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சாந்த குணமுள்ளவர்களாக மாற்றிட்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்க்கலாம். ஒருவேளை ஒரு சிலர் நினைக்கலாம், எனக்கு கோபம் அதிகமாக வருது, எனக்கு பொறுமை இல்லை, என்கிட்ட மனத்தாழ்மை இல்லை, என்கிட்ட பரிசுத்தம் இல்லை, என்கிட்ட பாவம் இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு ஆண்டவர் எப்படி என்னை பயன்படுத்த முடியும், எப்படி ஆண்டவர் என்னை அவருடைய சித்தத்துக்கு நேராக நடத்த முடியும் அப்படின்னு. ஆனால் மனுஷனால் அது கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எப்படி மோசையை இவ்வளோ பலப்படுத்தின தேவன் நம்மளையும் பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அவருடைய கருத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா அவர் நம்மளை உருவாக்குவார். ஒரு சிலர் நீங்கள் மோசையை மாதிரி வனாந்திர பாதையில் இருக்கலாம். எனக்கு மட்டும் இப்படி ஏன் நடக்குது, நான் மட்டும் ஏன் இப்படி சிறைப்பட்டு போயிருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் குறைகள் இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. வேதத்தில் எழுதியிருக்குது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஸோ எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் அழகாக வடிவமைப்பார். ஒரு நாள் உங்களை உயர்த்துவார்.